உங்கள் லைஃப் வந்து எப்போ சேஞ்ச் ஆகும்னா, நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். நோ ஒன் இஸ் கோனா சேஞ்ச் ஃபார் யூ. சரியா? மற்றவங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க வந்து உங்களுக்கு டெசிஷன் எடுப்பாங்க, அவங்க உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுப்பாங்க, இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா நோ. சரியா? சேவ் யோர் செல்ஃப். நீங்கள் தான் வந்து உங்களை சேவ் பண்ணிக்கணும். அண்ட் தென் க்ரோத்துன்றது கண்டிப்பாக நிறையா டைம் எடுக்கும். நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி போனீங்கன்னா ஒரு 3-4 ஸ்டெப் வந்து பின்னாடி வர மாதிரி நிறைய தடை வரும். இதில் வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து இதை சதி பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்கள் ஓன் பர்சனல் க்ரோத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் இருக்கிற பர்சனல் பீப்புளாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், இல்லை அதர் சுச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வரும். ஸோ நீங்கள் கீழே விழுவீங்க. ஆனால் நீங்கள் விடக்கூடாது. மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும் அதை வந்து வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக அது எனக்கு வேணுன்ற இந்த டீப்பான டிசைரும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது உங்களை வந்து சேர்ந்தே ஆகணும். சரியா? ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பிடிவாதமாக இருக்கணும். உங்களுக்கானது, என்னோடய லைஃபு, நான் வாழுவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அமைச்சிக்குவேன், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றின நாலேஜை வந்து கலெக்ட் பண்ணுங்கள், ரிசர்ச் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே நெகட்டிவான செல்ஃப் டாக் வந்து கொடுக்காதீங்க. ஒரு வாட்டி தோத்துட்டீங்க, ஏதோ ஒரு ட்ரை பண்ணி தோத்துட்டிங்கன்னா, பார்த்தியா உனக்கு அந்த டேலண்ட் இல்லை, உனக்கு வந்து நீ இப்படி தான், அப்புறம் ஃபிசிக்காக வந்து உங்களை நீங்களே வந்துட்டு காயப்படுத்திக்காதீங்க. எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து அசிங்கமாக இருக்க, நீ இப்படி இருக்க, அப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றின ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணாமல் அது வந்து நெகட்டிவாக, அதுக்கு பதிலாக அப்படியே ஆப்போசிட் வேல வந்துட்டு நீங்களே வந்து உங்களை வந்து அப்யூசிவாக பேசிக்காதீங்க. வேர்பலாக இருக்கட்டும், ஃபிசிக்கலாக இருக்கட்டும், எப்படியுமே உங்களை வந்து கைண்டாக இருங்க. ரொம்ப வந்து ஹார்டாக உங்களை ட்ரீட் பண்ணிக்காதீங்க. சரியா? இதெல்லாம் உங்களை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் தென் வந்து ஜென்ரலாகவே வந்து நம்ம வந்துட்டு சின்ன வயசுலேருந்து ஒரு டாக்ஸிசிட்டியான ஹவுஸ் ஹோல்டில் வளர்ந்தனால நமக்கு வந்து அந்த நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இம்ப்ரிண்ட் ஆகிருக்கும். உள்ளவே வந்து நம்ம டிஎன்ஏல கூட அது இம்ப்ரிண்ட் ஆகிற அளவுக்கு நமக்கு வந்து பார்த்து வளர்ந்துருக்கும். அதனால் இட்ஸ் நேச்சுரல் டு அட்ராக்ட் ப்ராப்ளம்ஸ். நம்ம லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றது இல்லாதது தான் அதிசயம். இருந்துச்சுன்னா அது ரொம்ப காமன், அது நேச்சுரல். அதை ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீ ஏன் எனக்கு மட்டும் ப்ராப்ளம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் அடுத்தடுத்து கெட்டதாகவே நடந்துட்டுருக்கு, நான் எதை தொடங்கினாலும் அது வந்து அது விளங்க மாட்டேங்குது, அது சரி வர மாட்டேங்குது, எனக்கு ராசி இல்லை அப்படிலாம் சொல்லிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள். சரியா? ஏன்னா நம்ம பார்த்து வளர்ந்த விஷயங்கள் நமக்கு அது சின்ன வயசில் நடக்கலனா கூட டீஃபால்ட்டாக நம்ம வந்து நம்மளுடைய ஜென்ரேஷனல் ட்ராமா, அந்த மாதிரி இந்த ட்ராமா பேஸ்டு டாக்ஸிசிட்டி இதில் ஃபேமிலிலையும் ஹவுஸ் ஹோல்டுலேயும் நம்ம வளர்ந்துருக்கும் போது அது எல்லாமே நம்மளை பாதிச்சிருக்கும். நமக்கு அது அப்போ தெரியாது. வளர நம்மளை அறியாமல் நம்ம சப்கான்ஷியஸ் பிலீஃப் வந்து என்னவாக இருக்கும், 95% அதுபடி தான் நம்ம ரியாலிட்டி இருக்குது இல்லையா? ஸோ இதெல்லாம் ரீரைட் பண்ணாமல் இருக்கும்போது அது என்னாகும், அதுதான் நம்ம ரியாலிட்டியாக ரிஃப்ளெக்ட்